ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அது தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சாலும் 8:58லிருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சவர்களும் கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனி, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல இப்போ சனி பெரிய மாறுதல் இல்லையே சார், என்ன சார் லாஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் ஓரளவு பரவாயில்லாமல் திருப்பியும் பிரச்சனைகள் இருக்கே, மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே, என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி அடையக்கூடிய மனப்பான்மை வராது. எல்லா விஷயத்திலையும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். மனசில் கிளேசங்கள் ஓடும். தீர்க்கமான சிந்தனைகள் இருந்தாலும் அதனால் ஏதாவது தவறு வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார், தனித்த குருவாக வேறு இருக்கார். மனசில் கிளேசத்தை கொடுத்துட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ப்ராம்ப்டிங் இருந்துகிட்டே இருக்கும். இதை இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு அதில் ஒரு நிறைவுத்தன்மை இருக்காது. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம் பராபவ வருஷம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம்.
சூரியன் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எல்லா வித விஷயங்களும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் பெரிய ஏற்றமான காலம். ஆனால் ஒவ்வொரு சித்திரை மாதத்துலையும் 11ஆம் இடத்துல இருக்கும். இதில் என்ன சார் பெரிய வித்தியாசம்? இந்த வருஷம் பார்த்தோம்னா சுக்கிரனோட சேர்ந்தே இருக்கார். 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கார். செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானோட புதன் மற்றும் செவ்வாய் 2 கிரகங்கள் சேர்ந்து சனியோட 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் 3 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னுவா. வருட கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்களும் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போகிறாரே சார். நீச்சம் பெற்ற புதன் அதிகமான கல்வியை கொடுப்பார். உங்களுக்கு ட்ரேடிங் செக்மெண்ட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் அக்கௌண்ட்ஸ் ஜாபில் இருக்கிறவங்க, என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் திடீர் பணம் வரும். அக்கௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சார்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன் வரப்போகிறார். எப்போ வர்றார்? ஒரே வாரத்தில் 20/4/2026 அன்னைக்கு பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவியோடு நல்ல ஒரு போக்கு இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனும் 23/4/2026 அன்னைக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துள்ளார். நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடக்கும். கவலைப்படவே தேவையில்லை. முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துல. படிப்பு, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போகிறார். போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாடுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் புதன் வரார். எப்போ வரார் அப்படின்னா 9/5/2026 அன்னைக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரும், மன கிளேசங்கள் வரும். என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ற மாதிரி மன கிளேசம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். 10/5 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு விசேஷம், கேட்கவே வேண்டாம். எந்த காரியத்தை தொட்டாலும் நிச்சயம் நடக்கும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3வது இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளோட வெற்றிகள் நிச்சயமாக வரும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியும் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடம் வலுப்பெறுறது. இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானம் வலுப்பெறதுனால எந்த ஒரு தொழிலும் பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர மூத்த சகோதரர்கள் மூலியம், சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் அதிகக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர ரியல் எஸ்டேட் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில தொய்வு அதாவது இருக்கும். 23/4 வருடம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா என்னடா இது, எது எடுத்தாலும் முன்னே போக மாட்டேன்றதேன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல நீச்சப்படுறார். அவரே 11ஆம் இடத்துக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 23/4 பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்கள் விளக்கணும். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மன கிளேசத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். அதனால் சந்திரன் 8ஆம் இடத்துல எப்போ இருப்பார்னு பார்த்தோம்னா 8/5/2026 10/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தை அந்த நாளில் தான் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுங்க. அதாவது பசும்பால் கொடுத்துட்டு வாங்க.
உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதுவும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு பானகம் பிரசாதம் வச்சுட்டு துளசி மாலை ஒன்று போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மாதம் வந்தே தீரும்.